மது விலக்கிற்காக போராடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த கோரி சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதுடன் அவர்களை கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து இன்று சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்லூரி மாணவர்களை அடித்து ஒடுக்கக்கூடிய வேலையை அன்றைக்கி செஞ்சுருக்கு. அதனால் பல மாணவர்கள் மண்டை உடஞ்சி பல பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அதோட விளைவு 15 மாணவர்கள் 6 மாணவர்கள் உட்பட 15 மாணவர்கள் அரெஸ்ட் பண்ணுங்க. அதை எதிர்த்தும் கல்லூரிக்குள்ளே காவல்துறை நுழைக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் நடந்திருக்கு. இந்த போராட்டத்தை இந்திய மாணவர்கள் லீட் பண்ணிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் நடந்துட்டுருக்கு. இதனிடையே தாக்குதல் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கல்லூரி முதல்வர் கஜு வரதன் போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் மட்டுமே ஈடுபட்டனர் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மற்றவர்கள் கல்லூரி மாணவர்கள் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். 2 மாணவர்கள் உண்டு. ஒரு மாணவனுடைய பேரு பூபதி, தேர்ட் பிஎஸ்சி பிசிக்ஸ். இன்னொரு மாணவன் அன்பு, ஃபர்ஸ்ட் பிஏ பிபிஏ. அவன் புதுசா 2 நாளைக்கு முன்னாடி சேர்ந்திருக்கான். அந்த மாணவனை இவங்க கூட்டு போய் மொத்தம் பண்ணது RSOF இயக்கம் தான். இதனிடையே பூரண மதுவிலக்கு கோரி சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற புரட்சிகர இளைஞர் கழகத்தைச் சேர்ந்தோர் கைது செய்யப்பட்டனர். இந்த இயக்கத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று முற்றுகையிட முயன்றனர். இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.